2010 ரிலீஸான என்ரிஸ் கிரைம். வேலை கிடைச்சா போதுன்னு டோல் பூத்துல பாம்பு போல வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ஜான்விக்கு. பொண்டாட்டிய கூட கண்டுக்காம கடமைக்கு வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட கேடி ஃப்ரெண்டு வாடா மேட்ச் விளையாடலான்னு போய் சொல்லி இவரை ஈத்துக்கிட்டு போறான். ஆனா அவன் இவருக்கு தெரியாம அவனும் அவனோட கூட்டாளிகளும் பேங்கை கொள்ளடிச்சிட்டு ஓடிட்டானுங்க. ஆனா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இவருக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. ஜெயில ஒரு பெருசு கிட்ட பழக்கம் ஏற்படுது. கனவுனா என்னன்னு இவரு கத்துக்கிட்டு தப்பே பண்ணாம தண்டனையை அனுபவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவரோட பொண்டாட்டி நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நம்ம ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். நம்ம ஹீரோவும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. நல்ல பொண்டாட்டி. சிறையில இருந்து ரிலீஸ் ஆன நம்ம ஹீரோ பேங்கை கொள்ளடிக்காமலேயே நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போ கொள்ளடிச்சுட்டே போறேன்னு முடிவு பண்றாரு. பேங்குக்கு போக ஒரு சுரங்க பாதை ஒண்ணு இருக்கு. இந்த பிளானை பெருசு கிட்ட சொல்லி பெருசும் நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறாங்க. பேங்குக்கு பக்கத்துல ஒரு டிராமா தியேட்டர் ஒண்ணு இருக்கு. அங்க நடிகை இருக்கிற நம்ம ஐட்டம் ஹீரோயின் கூட பழகி அவளை கழுவி எடுக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவளை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ நடக்க போற அந்த டிராமால நடிச்சா மட்டும்தான் சுரங்கப்பாதையே தோண்ட முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் பேங்கை கொள்ளடிக்க இவங்க பண்ண போற தில்லு முள்ளு தில்லாலங்கடி வேலை என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா பொறுமையான லைட்டா லேக் அடிக்கிற படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.9, நம்ம ரேட்டிங் 5.5. என்ரிஸ் கிரைம், குற்றவாளியின் நீதி குற்றமற்றவனின் நிதி. 2004 ரிலீஸான ஸ்னைப்பர் 3. குறிப்பாத்து சுடுவதில் வல்லவராய் இருக்காரு ராணுவ வீரரான நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் மேல் அதிகாரிகள் சொல்ற பேச்ச கேட்கவும் மாட்டாரு, கண்டுக்கவும் மாட்டாரு. இன்னொரு பக்கம் போரில் இறந்து போன தான் நண்பனோட மனைவியையும் பாதுகாக்கிறாரு. அவனோட பையனுக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. ஆனா இவரோட நண்பன் உயிரோடு தான் இருக்கான். அவன் அரசாங்கத்திற்கு எதிராக சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட நண்பனை தேடி கண்டுபிடித்தாரா இல்லையா, அவனை அழித்து அவனோட சதி திட்டத்தை முறியடித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேக் அடி அடின்னு அடிக்கும். தமிழ் டப்பிங் சுமார், சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.2, நம்ம ரேட்டிங் 4.5. ஸ்னைப்பர் 3. குறி வச்சா நண்பன் துரோகி ஆனாலும் அவனை கொல்லணும். 2024 ரிலீஸான ட்ரபிள். ஹெட்செட் வாங்கிக்கங்க, டிவி வாங்கிக்கங்கன்னு கூவி கூவி விற்கிறாரு சேல்ஸ்மேன் ஆன நம்ம ஹீரோ. இவரோட பொண்டாட்டியை அடுத்தவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். இவரோட பொண்ணும் பொண்டாட்டி கூட இருக்கா. பொண்ணு ஆசைப்பட்டு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கவும் இவர்கிட்ட காசு இல்லை. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டிவியை கொண்டு போய் ஒரு கஸ்டமர் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வீட்டோட ஓனரை யாரோ கொண்டுட்டாங்க. அந்த கொலைப்படி நம்ம ஹீரோ மேலே விழுது. சார் சார் நான் அந்த கொலையை பண்ணலை சாருன்னு இவர் புலம்பினாலும் எல்லா எவிடன்ஸும் இவருக்கு எதிராக இருப்பதால் இவரை ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜெயிலில் 2 முரட்டு கைதிங்க இருக்கானுங்க. அவனுங்க சுரங்கப்பாதை மூலமாக தப்பிக்க பார்க்குறானுங்க. இது நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. நம்ம ஹீரோ ஃப்ளைட்டு ஓட்டும் பைலட்டுன்னு அவனுங்க நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறானுங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்க கூடவே தப்பிக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் கொலையாளி இல்லை என்று நிரூபித்தாரா இல்லையா, உண்மையான கொலையாளியை கண்டுபிடித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேக் அடிக்குதும் தெரியாது, படம் போறதும் தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 7.5. ட்ரபிள். அப்பாவி குற்றவாளியும் சட்டத்தை மீறும் காவலாளியும். 2011 ரிலீஸான தி இட்லிஸ்ட். கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு கடனா வாங்கிட்டு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் இவரு கூட வேலை செய்யறோன்னு இவரோட ஐடியாவை திருடி அவன் ப்ரொமோஷனை வாங்கிட்டு போயிட்டான். இவரோட முதலாளியும் இவரை ஏமாத்திட்டாரு. இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு பொண்டாட்டி கிட்ட போறாரு. ஆனா அங்க பொண்டாட்டி இவரோட ஃப்ரெண்டு கூட பொண்டாட்டிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பழகுன ஃப்ரெண்டும் முதுகுல குத்திட்டான். கட்டின பொண்டாட்டியும் இப்படி துரோகம் பண்ணிட்டாலேன்னு குடிக்கிறாரு. போறவன் வரவங்க கிட்ட வாந்தி எடுக்கிறாரு. அங்க குடிக்க வந்த நம்ம ஹிட்மேன் ஹீரோ கிட்டையும் இவங்களை எல்லாம் கொலை பண்ணியே ஆகணும்னு வாமிட் எடுக்கிறாரு. இதை கேட்ட ஹிட்மேன் ஹீரோ நம்ம ஹீரோவுக்கு துரோகம் பண்ண எல்லாரையும் போட்டு தள்ள களத்துல இறங்குறாரு. ஹிட்மேனு நம்ம ஹீரோட பாஸை போட்டு தள்ளுறான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொன்ன அதுக்குன்னு கொலையாடா பண்ணுவேன்னு அவனை ஸ்டாப் பண்ண பாக்குறாரு. ஆனா முடியல. ஹிட்மேனு அடுத்து யாரை கொலை பண்ண போறானோ அவனை நம்ம ஹீரோ காப்பாத்த பாக்குறாரு. துரோகம் பண்ண இவரோட ஐட்டம் பொட்டாட்டியையும் ஹிட்மேனு போட்டு தள்ள பாக்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹிட்மேனை ஸ்டாப் பண்ணாரா இல்லையா, அவனை ஷூட் பண்ணி ஐட்டம் பொண்டாட்டியை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா மொக்க படம். லேக் அடி அடின்னு அடிக்கும். கதையை சூப்பரா பண்ணிட்டாங்க, ஆனா திரைக்கதையில கோளாறு பண்ணி கலிஜி பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி குப்பை. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 4.5. இது இட்லிஸ்ட். ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். என் பொண்டாட்டி எனக்கு போட்டு கொடுத்தது மில்க்கு, ஆனா குடிச்சதோ என்னோட ஃப்ரெண்டு.